தமிழோ உங்கள் தமிழ் நேஷன் நியூஸின் மிக விரைவில். மண்முனை மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வவுணதீவு பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சத்திற்குள்ளாகியுள்ளனர். மட்டக்களப்பு மாந்தீவில் கடந்த 3 மாதங்களாக தங்கியிருக்கும் காட்டு யானைகள் வவுணதீவு மங்குக்கட்டு ஆகிய பகுதிகளுக்குள் நேற்று 31ஆம் தேதி இரவு வேளையில் உட்புகுந்ததனால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்துடன் குறித்த யானைகளை அப்பகுதிகளை விட்டு விரட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக தமது பகுதிகளுக்குள் புகும் காட்டு யானைகள் அறுவடைக்கு தயாரான நிலையில் இருக்கும் தனது வேளாண்மையை துவம்சம் செய்து நாசப்படுத்துவதுடன் மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலும் உட்புகுந்து சேதங்களையும் விளைவித்து வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். 10 நாட்களில் அறுவடைக்கு தயாரான நிலையில் உள்ள வேளாண்மையே குறித்த யானைகள் நாசப்படுத்தி வருவதுடன் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு கடன்பட்டு வேளாண்மை செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் காட்டு யானைகளினால் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இரவு நேரங்களில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் மீனவர்களும் மாந்தீவிலிருந்து நீந்தி வரும் யானைகளினால் வெகுவாக பாதிக்கப்படுவதுடன் மீன்பிடியில் ஈடுபட முடியாதுள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது வேளாண்மை அறுவடைக்கு தயாராகி வருவதால் காட்டு யானைகளின் வருகையும் அதிகரித்து காணப்படுவதுடன் மாந்தீவு பிரதேசத்தில் நிரந்தரமாக குடிகொண்டுள்ள காட்டு யானை கூட்டம் ஒன்று பொதுமக்களின் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதுடன் விவசாயிகளுக்கும் அச்சுறுத்தலாகியுள்ளது என்பதுடன் குறித்த யானைகளினால் திருப்பெருந்துறை பகுதி மக்களும் அச்சத்தில் வாழ்ந்து வருவதுடன் இது தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்களத்தினூடாக காட்டு யானைகளின் அழிவுகளிலிருந்து விவசாய செய்கைகளை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கேட்டுக்கொள்கின்றனர். இப்ப ஒரு மாசமாகுது இந்த யானை ஏற்கனவே வந்த யானை 3, அதுக்கப்புறம் யானை 6, மொத்தம் 9 யானை. இந்த யானைக்கு வேலை டெய்லி வார இடத்துல போயின்றடியால போற வெள்ளாமை சாப்பிட்ற திரும்பி போற இதே மாதிரி பிரச்சனை இருக்கு. எங்களால பார்த்து இயலாது. நேற்றையும் அந்த மீட்டிங்ல நாங்க காய்ச்சினாங்க. கதைச்சு கூட இந்த பின்னேறம் உழவு நேரத்துக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல வரும். இந்த ரோட்டெல்லாம் பாருங்க, 50-60 ஆக்கள் மட்டில் நின்று வடி கொளுத்தி இப்போ இந்த கலைச்சி போட்டு தான் ஆத்தோரத்தில் நிற்கும். இது என்னென்னா எல்லாரும் சேர்ந்து தான் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். வனவிலங்குலையும் விளை சொல்லலாம் ஏன்னா அவங்க வெடிக்கிற நேரம் பாராங்க. ஆக்கள் ஒரு 4-5 பேர் பாராங்க, பலமாயும் செய்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ஆக்கள் பலம் காணாது. அவங்களுக்கு 5 பேர் ஆள் 10 யானை கலைஞ்சி போகக்குள்ள 5 பேர் ஆக்கள் எங்களுடைய சேர்த்து கலைக்கலாது. சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னா இனி வருங்காலம் நாங்கள் வெள்ளாய் செய்ய தேவையில்லை. நாங்களும் மாட்டை வாங்கி கொடுத்தும் மாட்டில் பாலை கலந்து விற்று தான் நாங்கள் இனி சீவிக்கணும். ஆனபடினால இந்த யானையை எப்படியாவது எங்களுக்கு 15 நாளைக்கு இந்த வெள்ளாய் மட்டும் கொஞ்சம் பாதுகாத்து தந்தா பெரிய ஒரு நன்றி அறிக்கும்.